என்ன சொல்றாங்க? வழக்கம் போல ஐயா எம்எல்ஏவா இருக்குது பிடிக்காம தான் வெட்ட வந்து சொல்லுதாங்க. செய்ய சொன்னது கருப்புசாமி தான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா ஒரு பையன் சொல்ல மாட்டாங்கண்ணே. எவன்ல அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா பாதுகாப்பு கொடுத்த பண்ணி உபதிரவங்களை உள்ள வச்சுட்டு அப்புறம் உதிரை எடுக்க முடியல நொட்டி வந்து கேள்வி கேட்பானுங்க. இந்த மாப்பிள மாமா மந்திரிக்கு போன் பண்ணி அவரை வேற எடுத்து தூக்கி எடுக்க சொல்ல. சரிங்க மாமா. நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் சாட்சி இல்லைன்னு சந்தோஷப்படுறியா? நான் நினைச்சேன்னா உன்னை அருவம் தெரியாம அறுத்துருவேன். நீ என்ன பெரிய கொம்பு? உன்னை ஒண்ணும் செய்யக்கூடாது ஐயா சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டுதான். இல்லன்னா வெட்டிடுவியால? எது வெட்டு? வெட்டுல ஆக்களுக்குள்ள அருவாளை சொரவிக்கிட்டாலே ஜாதில நாங்க. உனக்கு கோபம் வந்தா தான் அருவாளை எடுப்பேன். ஆனா நான் சந்தோஷத்துக்கு ஆட்டோ வெட்டுவேன், சண்டைன்னு வந்தா ஆளை வெட்டுவேன். நீ வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிப்பேல, நான் வெட்ட பிறகு யோசிப்பேன். இந்த பார், உங்க ஐயாவை நீ காப்பாத்தணும்னா என்ன கொல்லணும். கொல்லாம விட்ட நல்ல நேரம் கெட்ட நேரம் ராவுகாலம் எமகட்ட நீ யோசிச்சுட்டே இருக்கும். நீ தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் எங்க ஐயாவை உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. செஞ்சு காட்டுற. செஞ்சு பாரு. வணக்கண்ணே. நீ ஒத்த வார்த்தை சொல்லு, இப்ப அந்த கருப்புசாமி பழம் வெட்டி சாஞ்சிட்டு வந்துடுறேன். நாலு ஊருக்காரங்க நல்ல ஒத்துமையா இருக்கிற பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போய் வெட்டு. அவன் தான் செஞ்சான், என்ன ஆதரவு வச்சிருக்க? அவன் மேல கைய வச்சா நாளைக்கு உங்க ஆளுக்குள்ளே பிரச்சனை வரும். ஒரு எப்படி ரெண்டு சாதிக்காரன் ஒத்துமையா இருப்பான்? அதுக்காக அவன் ரெட்டப்பட வேலை எது விடாலும் செய்வான். அதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? உங்களுக்கு என்ன காப்பாத்துற உரிமை மட்டும் தான் இருக்கு. கருப்புசாமியை தண்டிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. ஏயா எனக்கு ஒண்ணு நீ பார்த்து சும்மா இருப்பியா? அவன் அப்ப நான் அடிச்சு கொண்டு இருக்கேன், அதனால அவன் என்ன கொலையாளன்னு நினைக்கிறான். ஒருவேளை கருப்புசாமி என்ன கொன்னா கூட யாரும் வரைஞ்சு கட்டிட்டு போக வேணாம். அன்னைக்கு கூட பகை முடிச்சிருச்சுன்னு விட்டுருங்க. கருப்புசாமி அடிக்கிறனாலேயோ அடக்கிறனாலேயோ பிரச்சனை ஒஞ்சிடாது. அவன் திருந்தணும், அது எல்லாருக்கும் நல்லது. ஏன் சாமி, இந்த வயசுல நீ அருவாள் தூக்கிட்டு வந்தா சின்ன பையனுக்கு யாருமே புத்திமதி சொல்றது? நம்ம தியேட்டருக்கு உண்மையிலே ஏசி போட போறேன். அதுக்காக பேங்க்ல 13 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கேன். அந்த மேனேஜர் நேர்ல வந்து செக்அப் பண்ணி தான் தருவேன் இருக்கேன். அதனால இப்ப அவர் வந்தவன ரொம்ப தடா புடலா வரவேற்கிறமா. சந்தோஷமா இருக்கு. பேங்க் மேனேஜர் கூட்டி வந்துட்டாரா? வந்துட்டாரா? வாங்க தெய்வமே, எப்பறா கண்டுபிடிச்ச? வெளிய நின்னு நம்ம தியேட்டரை குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தாரு. இவர்தான் பேங்க் மேனேஜர் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டி வந்துட்டாரு. எனக்கு இந்த ரெட்ட மாலை எல்லாம் பிடிக்காது. என்னடா இது? கோவமா வந்திருக்காருண்ணே. சரி, இது இந்த கண்டிஷன்ல இருந்தா உட்கார்ந்து பாக்குற பேக் என்ன ஆகுறது? ஓவரா நாறுது. லோன் கிடைக்குமா? என்னையா இது? மஞ்சள் தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்சள் மஞ்சள் இருக்கு. இங்க வரவங்களுக்கு எல்லாம் மஞ்சள் காமாலியா? டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கறது கிடையாது. படம் பார்க்க வரவங்க எல்லாம் நோய் வந்து சேர்த்து போனா மறுபடியும் யாரையா சினிமாக்கு வருவாங்க? ஐ டோன்ட் லைக் இட். மாத்திரை கொடுக்கவா? வரவனுக்கு பூரா மாத்திரை கொடுத்தா ஏம்பள பெண் ஆகுறது. அது என்ன பின்னாடி? அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? ஐயா, அது என்ன சோறு ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபரேட்டர் ரூமுங்க. அம்மா, ஆபரேட்டருக்கு ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆகுது? நான் அத பாக்கணும். எத்தனை ரீல் இருக்கு? 14 ரீலுங்க. எத்தனை அடி? 1000 அடிங்க. அளந்து பார்க்கலாம்ல? அளங்க. கரெக்டா இருக்குமா? என்னப்பா இது ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நீங்களா ஆடி அசைஞ்சு வந்தா இப்படிதான் நடக்கும். இருங்கப்பா, நான் டிக்கெட் வாங்குறேன். அண்ணே, செல்லதுரா அத்தா இருக்காரா? அண்ணா இன்னும் வரலையேம்மா. 12 மணி ஆகுது, இந்நேரம் வந்திருக்கணுமே. இதோ அண்ணா வந்துட்டாங்க. என்னம்மா படம் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆனா ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருக்கு. எங்க மாமா தியேட்டர்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் பெருமை அடிச்சிட்டு வந்தேன். இப்ப திரும்பி போனா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சேர் எடுத்து போடல. நாம தான் எக்ஸ்ட்ரா சேர் போடுறது இல்லையா? அது எனக்கு தெரியும்ல. ஆபீஸ்ல கிடக்கிற சேர் எடுத்து போடுன்னு சொல்றேன். சரிண்ணே.
ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. எங்க அத்தா இந்த அளவுக்கு கவனிக்கிறாருன்னு பாத்தியா? இப்போ அது நான் சொல்றது நம்புறியா? செல்லதுரை அண்ணனோட சேர்ல உட்கார்ந்ததுக்கு அவர் மடியில உட்கார்ந்த மாதிரி ஃபீல் பண்றா. இல்ல நான் அந்த சேது படத்தை போட சொன்ன போடலையா? என்னம்மா படம் பார்க்கல? இல்ல நாங்க வரதுக்குள்ள முதல் பாட்டு முடிஞ்சிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. முதல் பாட்டு எந்த ரீல்? ரெண்டாவது ரீல்னா? ரெண்டாவது ரீலா? சரி படம் முடிஞ்சதும் முதல் 2 ரீலையும் மொத்த பாட்டையும் திருப்பி போட சொல்றேன். சரியா? இன்டர்வல்ல பிள்ளைங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. சரிண்ணே போயிட்டு வாண்ணே. ஸ்டாப் 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 சொல்லுற. ஆமா என்னண்ணே? எங்க போற? தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா புது புது படமா போட்டு அல்ற? நம்மளுக்கு 10 ரவுண்டு 15 ரவுண்டு போனதுக்கு பின்னால மழை பெய்ய பிரிண்டா குடுக்குறாங்க. அத கேள்விப்பட்டு எவனையுமே உள்ள வர மாட்டேங்கிறான். செல்லத்துற கர்ண காட்டப்படாதா? சரி நம்ம தியேட்டர் பிரிண்ட் ஓடி முடிஞ்சதும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கடா ஆளக்கானா? போயிட்டாரா? ஒட்டிய கேட்ட மாதிரி தியேட்டரும் கேட்டேனா, அதனால தான் சைலண்டா போயிட்டாரு. ஐயா ஐயா சொல்றதை நீங்க செய்யுங்க. சரிங்கய்யா. ஆமா ஆ அழாதம்மா. என்ன சொல்லு? எங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா அடிக்கிறாங்க ஐயா. காலையில அடிச்சதுல எங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அழக்கூடாதுன்னு ஐயா ஜலதுரை கூப்பிடுங்க. எந்த கையில அடிச்சது? எந்த கை அடிச்சது? ஒன்றால. எதுக்காக இடது கை உடைச்ச தெரியுமா? வெளிக்கு போயிட்டு வந்து கழுவுறது கஷ்டப்படுறப்ப ஒஞ்சாதி மட்டும் தான் கழுவி விடுவா. தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க. சில காரியங்களை தாய் கூட செய்ய மாட்டேன். ஒஞ்சாதி தான் செய்வா. கை நீட்டு அடிக்கிற கை பொம்பளை கை நீட்டு அடிக்கிறிய. இந்தம்மா கிளாஸ் வயசுல வச்சுக்க. எங்க போய் சாரத்தை குடிச்ச? சாரா எங்கடா கிடைச்சது? செலுத்துற தம்பி வருது. வேலை வெட்டி இல்லாம கலாச்சாரம் காய்ச்சிட்டு இருந்தோம்னா சுகர் பேக்ல சேர்த்து ஒழுங்கா இருக்கா? மறுபடியும் எவ்வளவு காய்ச்சல் வந்தீங்க? முத்து ஸ்டேஷன் போன் போடு. இல்ல தம்பி, இன்ஸ்பெக்டர் தான். என்னது? இன்ஸ்பெக்டர் தான் பண்ண சொன்னாரு. ஊருக்கு புதுசா வர இன்ஸ்பெக்டர் கிரிமினல்ஸையும் ரவுடிஸையும் கூப்பிட்டு தப்பு பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணுவாங்க. நீ சப்போர்ட் பண்றியா? இன்னைக்கு சாராயம் காய்ச்ச சொல்லுவ, நாளைக்கு திருட சொல்வியா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணி அடிச்சவன் கூட குடிச்ச வாசனை வெளியே வரதுக்கு முன்னாடி குப்புறப்படுத்து தூங்கிடுவான். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அடிச்சு தூக்கிடுவேன். கரெக்டா இருந்துக்க. சார், இந்த விஷயம் எம்எல்ஏ ஐயாவுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா என் வேலை போயிடும். இனிமேல் இப்படி எல்லாம் நடக்காது சார்.